ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபிஸ் டைரி. நம்ம இன்னைக்கு ஹைதராபாதோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஸ்பாட் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம இதுல பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாயை தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்ததா இதுல நாம 1 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இட்லி மிளகாய் பொடி ரெசிபியை நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த மசாலாவை 4 பகுதிகளா பிரிச்சு விட்டுக்கலாம். நம்ம ஊத்த போற இட்லி மாவு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணும்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா மேல நம்ம இட்லி மாவை ஒரு கரண்டியா எடுத்து விடலாம். இட்லி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்க இந்த தோசை கரண்டிலேயே இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இட்லி மாவு மேல நாம கொஞ்சமா இட்லி மிளகாய் பொடி தூவி விட்டுக்கலாம். பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இட்லி ஃப்ரை பண்றதுக்கு சுத்தி கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கடைசியா இதுல நான் ஹோம்மேட் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம இது ஒரு லிட் போட்டு மூடிட்டு மிதமான தீயில ஒரு 4-5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் எடுத்துட்டு இந்த இட்லியை பொறுமையா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இட்லியோட ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் எடுத்துட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ஹைதராபாதி ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லிக்கு ஒரு சிம்பிளான வேர்க்கடலை சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஸ்பாட் இட்லிக்கு இட்லி மிளகாய் பொடியும் வெண்ணெயும் தான் முக்கியமான பொருட்கள். நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா இந்த 2 பொருட்களையும் ஸ்கிப் பண்ணாம சேர்த்து செய்து பாருங்க. வழக்கமா செய்யற இட்லி தோசை போர் அடிச்சதுன்னா டைம் கிடைக்கும் போது இந்த இட்லி ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.